மேற்கு வங்கத்தில் பாஜக மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினரிடையே மோதல் போக்கு ஏற்பட்டதால் பல்வேறு இடங்களில் வன்முறை வெடித்துள்ளது. தேர்தல் முடிவை தொடர்ந்து நிலவும் அசாதாரண சூழலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா? यहाँ बीजेपी का राज चल रहा है भाई लोग, तो यहाँ टीएमसी का ये सब जला चुका है। আমাদের এখন সব দোকান ভাগাভাগি চলছে। এই সালাকা মার, এই সালাকা মার, এই সালাকা মার, এই সালাই, এই সালাই ছোটা। மேற்கு வங்க மாநிலத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்று முதல் முறையாக ஆட்சியை பிடித்திருக்கிறது. இந்த வெற்றியை அந்த கட்சியினர் மாநிலம் முழுவதும் கொண்டாடி தீர்த்திருக்கின்றனர். ஒரு சில இடங்களில் உற்சாக மிகுதிகள் பாஜக தொண்டர்கள் வன்முறையாட்டமாடி இருக்கின்றனர். அவர்களுக்கு எதிராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினரும் வன்முறையில் இறங்கியதால் பல்வேறு பகுதிகளில் பதற்றமான சூழல் நிலவியது. விரைவில் அங்கு இயல்பு நிலை திரும்புமா? তো খুবই খুশি লাগছে যে ফাইনালি আমরা কিন্তু আমাদের মাঠটা ফিরে পেয়েছি। একটাই আশা করবো যে বিজেপি সরকার যেন কোনো দুর্নীতি কাজ না করে, যাতে মানুষের সেবা করে, মানুষের থেকে জোরজবরদস্তি কিছু কেড়ে না নেয়। অনেক আশা করে বিজেপিকে ভোট দিয়েছে মানুষ, নিয়ে এসেছে বাংলায়। তো বিজেপি যাতে মানুষকে পস্তাতে না হয়। চল মোদিজিকে একটাই অনুরোধ করবো, কেউ কিন্তু மேற்கு வங்கத்தில் 294 தொகுதிகளை கொண்ட சட்டப்பேரவைக்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. இதற்கான வாக்கு எண்ணிக்கை திங்கட்கிழமையன்று நடைபெற்றது. நண்பகலுக்குள் 175 இடங்களுக்கு மேல் பாஜக முன்னிலை பெற்றது. இதை அடுத்து அந்த கட்சியின் தொண்டர்கள் மாநிலம் முழுவதும் உற்சாகத்தில் திளைத்தனர். தொடர்ந்து 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்று முதல் முறையாக மேற்கு வங்கத்தில் ஆட்சியை பிடித்ததும் ஆட்டம் பாட்டத்தில் ஈடுபட்டனர். மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் 15 ஆண்டுகள் ஆட்சி முடிவுக்கு வந்ததும் பாஜக தொண்டர்கள் வெற்றி கொண்டாட்டம் என்ற பெயரில் ஆங்காங்கே அத்துமீறலில் ஈடுபட்டனர். இதில் கொல்கத்தாவில் உள்ள திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அலுவலகத்தை அவர்கள் அடித்து நொறுக்கினர். இதேபோன்று அசன்சோல் பகுதியில் உள்ள டிஎம்சி தேர்தல் அலுவலகத்திற்குள் சென்று பாஜகவினர் சூறையாடினர். நிலைமை கட்டுக்கடங்காமல் சென்றதை உணர்ந்த போலீசார் பாதுகாப்பு படையினரும் அவர்களை தடியடி நடத்தி விரட்டி அடித்தனர். தோல்வியின் விரக்தியில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் கொல்கத்தா உள்ளிட்ட சில இடங்களில் தீ வைத்து கொளுத்தி பொது சொத்துக்களை சேதப்படுத்தினர். চুরলিয়া পার্টি অফিস বিজেপি লোক আগুন লাগিয়ে দিয়েছে। এই পুলিশ அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாஜகவினர் அந்த கட்சியினரின் வீடுகள் உள்ளிட்டவற்றை அடித்து நொறுக்கி அடாவடியில் ஈடுபட்டனர். பர்தமான் மற்றும் கொல்கத்தாவில் வன்முறையில் ஈடுபட்ட திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினரை
பொதுமக்களை பிடித்து அடித்து புதைத்து விரட்டி அடித்தனர். இதற்கிடையே பவானிப்பூர் தொகுதியில் தோல்வி கிடைத்த விரக்தியில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்கள் ஆங்காங்கே வன்முறை ஆட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பல்வேறு இடங்களில் திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் பாஜகவினர் மோதிக்கொண்டதால் வன்முறை வெடித்தது. இதனால் பல இடங்களில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அமைதியை நிலைநாட்டும் வகையில் போலீசார் மற்றும் பாதுகாப்பு படையினரின் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேர்தல் வெற்றியை பாஜகவினர் கொண்டாடி வரும் நிலையில் மறுபுறம் ஒரு பிரிவினர் வன்முறையை கையில் எடுத்தது பல தரப்பினரிடமும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. இதை கருத்தில் கொண்டு போலீசார் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.